நல்ல வேலை, அந்த கடைசியாக வந்த 4 பேரை துக்குடா கட்சின்னு சொல்லி திருப்பி அனுப்பாமல் நம்ம சேர்த்துக்கிட்டது இப்போ எவ்வளோ நல்லதாக போச்சு. இப்போ நாம் தலைவனா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகிறதே அந்த 4 பேர் தானே ஐயா. ஒதுக்கப்பட்ட கல் மூலக்கல் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை இப்போதாயா பார்க்குறேன். யோ, நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க தலைவரே? அந்த 4 பேரை பத்திரமா பார்த்துக்கணுயா, இல்லைன்னா எதிர்கட்சிக்காரங்க கொத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் 4 பேர் தான் தேவை. இன்றைக்கி சாயந்தரமே அந்த 4 பேர்த்தையும் கூப்பிட்டு பேசி முடிச்சிடணும். ஆமாம் ஏய்யா, இது வரைக்கும் தனியாகவே தலைவனாக இருந்து பழகிட்டேன். வர்றவங்க ஏதாவது ஆப்பு வச்சா நான் என்னையா பண்ணுறது? உங்களுக்கு ஆட்சி முக்கியமா இல்லை கௌரவம் முக்கியமா? ஆட்சி தாயா முக்கியம். அப்போனா இறங்கி போய் தான் ஆகணும். 6 hours later. ஒரு வழியா 4 பேரும் வந்துட்டாங்க. 4 பேரும் என்ன டிமாண்டு வைக்க போகிறாங்களோ, என்ன டிமாண்டு வச்சாலும் இவங்கள வளைச்சி போட்டு தான் ஆகணும். வளைச்சி போட்டாதான் நாம் தலைவங்கிற பதவியில் மறுபடியும் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிருமே. A few moments later. யாரும் வந்துட்டீங்கல்ல? 4 பேரும் தான் உட்காந்துருக்கோம்ல, அப்புறம் என்ன 4 பேரும் வந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி வேற. ஆஹா, ஆரம்பமே அதிகாரம் பறக்குது ஐயா. உங்கள் 4 பேர் ஆதரவோட நம்ம கட்சி அமோகமாக ஜெயிச்சிருக்கு. நீங்கள் 4 பேரும் ஏதாவது டிமாண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டிமாண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த மீட்டிங். உங்கள் டிமாண்டு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்காகத்தான் உங்களை உடனே வர சொன்னேன். அப்போது எங்களுக்கு 2 பக்கமும் டிமாண்ட் இருக்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆமாம், உன்னோட டிமாண்டு என்ன? கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு பதவி வேணும். அது எந்த பதவின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்பா உனக்கு? எனக்கு இராணுவ மந்திரி பதவி வேணும். ஆஹா, புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கான் இவன். இராணுவ மந்திரி பதவி கேட்குறான் ஐயா. சரி, அப்பா உன் டிமாண்ட் என்ன? நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஆகணும். ஓ, நிதியமைச்சரா? பாருயா, முக்கியமான போஸ்டெல்லாம் உருவுறாங்களையா. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது? சரி, தலைவன் ஆகுவோம். கடைசியாக ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். ஏப்பா உன்னோட டிமாண்ட் என்ன? என்னோட டிமாண்ட் என்னென்னா, உன்னோட இடத்துக்கு நான் வரணும். ஆஹா, யோ என்னையா சொல்கிற? தமிழில் தானே சொன்னேன், புரியலையா? என்னோட இடத்துக்கு நீ வரணுமா? அப்போது ஒட்டுமொத்த கட்சிக்கும் நீ தான் தலைவனா? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆஹா, ஏதாவது ஒரு பதவியை கேட்பான்னு பார்த்தா ஏன் பதவியவே கேட்குறானே ஐயா. ஏப்பா அது இது அந்த பதவி இந்த பதவின்னு நிறைய இருக்கேப்பா, அதெல்லாம் வேண்டாமா? அதில் ஏதாவது ஒன்று நீ வச்சுக்கோ, எனக்கு தலைவன் பதவியை கொடுத்துரு. அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தீங்கன்னா எனக்கு துணைத் தலைவர் பதவி வேணும். ஆஹா, இவனை தலைவராக போட்டால் நாம் டம்மி பீஸாலேயே உட்காந்துருக்கணும். பொம்மை மாதிரி இவன் செய்கிறத பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். யோ பியே, என்னய்யா எதுவுமே சொல்லாமல் இருக்க? இப்போதைக்கு வேறு வழியே இல்லை. இவங்க 4 பேரும் கேட்குறத நம்ம கொடுத்தாதான் நம்ம ஆட்சி நடக்கும். சீக்கிரமாக உங்கள் முடிவை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆஹா, கேப் போட்டால் பல்ட்டி அடிச்சிருவாங்க போல இருக்கு ஐயா. 4 பேரும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம். யோ என்னய்யா இப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க? இப்படித்தான் டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே மீடியாவிலே சொல்லிட்டாங்களே. நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இவங்க 4 பேரும் உங்களுக்கு இப்போ சரியான ஆப்பு வைக்கிறாங்க. ஆமாம் ஐயா, நாம் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆமாம், நம்மளை மீடியா காப்பாற்றணும்னு நினச்சிங்க, ஆனால் மக்கள் கவுத்துட்டாங்களே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் சக்திக்கு மீறின சக்தி இங்கே எங்கேயுமே இல்லை. அந்த மக்களை ஏமாத்தின நமக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க. ஐயா, 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம்னா பரவாயில்லையா, 5 வருஷம் நான் எப்படியா டம்மியாக இருக்க முடியும்? அவங்களுக்கு இதுதான் நேரம். ஆமாம் ஏயா, ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தலைவர் பதவி கேட்குறான், ஒருத்தன் துணைத் தலைவர் பதவி வேணுங்கிறான். ஆனால் அந்த புல்தடிக்கு இராணுவ பதவி கேட்குறாயா, இன்னொருத்தன் சாய்ஸில் வர்றாயா. இந்த 4 பேர்த்தையும் ஒரு நேரத்தில் நாம் தூக்கி எறிஞ்சோம், இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு.
ஆனால் இன்னைக்கு அவங்க தான் வந்து உங்கள் ஆட்சியவே தீர்மானிக்க போகிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்குயா தெரியும்? அதான் அரசியல். அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேணுமாலும் எப்போ வேணுமாலும் நடக்கலாம். நமக்கு ஆட்சி தான் முக்கியம். அவங்க கேட்குறத தரேன்னு சொல்லி 4 பேரையும் வளைச்சு போட பாருங்கள். ஆமாயா, ஆட்சி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. தலைவனாகவே இருந்து பழகிட்டேன். ஆட்சியில் இல்லைன்னா நாடு நாடாக நான் போய் சுத்த முடியாது. நினச்ச இடத்துக்கு போக முடியாது. நான் நினச்சதை சாதிக்கவும் முடியாது. அதுக்கு ஆட்சி ரொம்ப முக்கியம். நான் போய் அவங்கக்கிட்ட ஓகே சொல்கிறேன். அப்பாடா, வெளியில் வந்தாச்சு. என்னது 4 பேத்தையும் காணோம். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டாங்களே ஐயா, எஸ்கேப் ஆயிட்டாங்களே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.